ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு நல்லவர் என்று? இயேசு நல்லவர். அவங்க மட்டும் கை தூக்கி சொல்லுங்கள், இயேசு நல்லவர். இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார் பாஸ்டர், அவங்க மட்டும் கையை தூக்கி சொல்லுங்கள், இயேசு நல்லவர் அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையை மாற்றின இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் உணவு வச்சுருக்கீங்களா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு? இருக்கா? இப்படி பத்தாது. ஹல்லேலூயா, இது பத்தாது. ஹல்லேலூயா. நான் கத்துவேன், நீங்களும் சேர்ந்து கத்தணும், சரிங்களா? ஹல்லேலூயா சொல்கிறதுக்கு வெக்கப்படாதுங்க. ஆமீன். உங்களை தட்டி எழுப்புறேன். சில பேர் தூங்குறீங்க, போய்க்கு இருட்டாக இருக்குல்ல. இன்னொரு நாளைக்கு பாஸ்டர் ஐயா சொல்லி, நம்ம ஆண்டர் ஐயா அங்கே இருக்கிறாரு, அவருக்காக ஒரு பலத்தை கரை விடுங்க. பாஸ்டர் ஆண்டர் நம்ம இடத்துல இருக்கிறாரு. என்கிட்ட வந்து உட்காந்து சொன்னோன்னே எங்கள் அப்பா பிறந்த ஊர் அப்படின்றாரு சந்தோஷமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட மனைவி பெட்ரிஷா இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு பலத்தை கரவலை கொடுங்க. கர்த்தர் நல்லவர். நம்மளோட நண்பர் எனக்கு உடன் ஊழியக்காரராக இருந்து எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர் மோசர் ராஜா, அவருக்காக ஒரு பலத்தை கரவலை கொடுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா கீபோர்ட் சார் போடுங்க. என்ன ஐயா ஜோஷுவா உங்கள் சன்னா உங்கள் மாதிரி வேறு முகம் இருக்குது, நல்லா போடுங்க, பயப்படாதீங்க, ஏச மாட்டேன். அது இருந்தால் தான் நம்மளுக்கு அப்படியே ஆவியான ஒரு கிரியை இருக்கும். ஹல்லேலூயா, ஃபயர் இருக்கும். ஓகேங்களா? உங்கள் ஊர், உங்கள் பட்டணத்தில் இருந்து பாஸ்டர் மோசஸோட நம்மளோட நட்போட இன்றும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டுருக்க பாஸ்டர் சக்கரையா நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவருக்காக ஒரு பலத்தை கரவை கொடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமீன். அடுத்தது உங்களுக்காக ஒரு பலத்தை கரவை கொடுங்க. இந்த மலேசியா போதகர் உங்களை லேட் ஆக்குனதுக்கு மன்னித்துக்கொள்ளுங்க, மன்னித்துக்கொள்ளுங்க, மன்னித்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன். ஏன்னா பாஸ்டர் ஐயா மோசஸ் சொன்ன சாட்சிகள் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா நான் கண்ணால் பார்த்த ஒரு தேவ மனுஷன். அவரை பார்க்கும் போது பழைய படம் ஒன்று இருக்குது, அது அந்த காலத்தில் சின்னதாக இருக்கும்போது நான் பார்த்தேன். ரத்த கண்ணீர்னு வாங்க. எம்ஆர் ராதா வந்து அந்த குஷ்டரோகிகள் இருக்கும்போது அப்படியே கீழே பிறண்டுக்கு நிற்பார்ல, நடக்க முடியாமல். அந்த மாதிரி ஐயா படுத்துக்கு இருந்தார், எழுஞ்சிக்க முடியாமல் ஒரு இதில் நான் பார்த்தேன். நான் ரொம்ப வேதனை அடைஞ்சேன். மனைவி நாங்கள் அவரை போய் பார்க்கும்போது நான் செவிப்பேன், ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை அவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு பெரியமானவங்களே அவரால் நடக்க முடியல, இப்படி படுத்திருப்பார். எழுந்து வாஷ்ரூம் போகிறதுக்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி ஏதாவது அவர் செய்யணும்னு சொன்னால் அவர் வந்து அந்த இரும்பை பிடிச்சி அந்த மாதிரி தான் அப்படி தூக்கி உட்கார வைக்கிறது ஒரு நிலைமையில் அவரோட சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல அம்பத்தூராது ஐயா கோயம்பேடில் உங்கள் மத்தியில் சாட்சியை சொல்ல தேவன் கிருபை செய்திருக்காரு. தேவனுக்கு முதலாவது கரங்களை தட்டி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்களிலையும் கர்த்தர் செய்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள் ஜனங்களே, இது கடைசி நாட்களே நேரத்தில் இருக்கிறோம். மனம் திரும்புவதை குறித்து ஐயா பேசினார் அல்லவா? ஆமீன். ஒரே வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஐயா வசனத்தை போடுங்க. தலைவரே பூருங்கய்யா உள்ளுக்கு. என்ன ஐயா உங்கள் கலையை வச்சு உட்காந்துருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒரு பாட்டை பாடுறேன். ஹல்லேலூயா. உங்களை ஆவியில் அனல் மூட்டுறேன், அந்த அனலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பனி போல பெய்யோ பரிசுத்தரே. எல்லாரும் எழுந்திருக்குமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியோ என்ன. தேங்க்யூ. பனி போல பெய்யும் பரிசுத்த. எல்லாரும் 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 மலையாக பொழியோ நாவியே, ஆவியே, ஆவியே, மலையாக பொழியோ ஆவியே.
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி. எல்லாரும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி. சொல்லுவாங்க, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, மேன்மையானவரே மேக சான்பமே, மேன்மையானவரே சொல்லுவாங்க, மேக சான்பமே, தண்ணி ஜீவனாக ஊற்று தண்ணி ஜீவனதி ஆனந்த தைலமே. இந்த மாலை வேளையில ஆனந்த தைலமே. சொல்லுவாங்க, என்னோட கூட ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவி. இயேசுவே ஆவி. இந்த பயமற்ற மண்டல ஆண்டவரே, இந்த வீராட்சியில உன்னோட ஆவியை அனலாக அனலாக ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் என் ஆவியே. ஓற்றமும் ஆவியே, இந்த கோயம்பேடு பட்டணத்தில் கர்த்தரோட ஆவி ஊற்றப்பட்ட எழுப்பப்பட்ட தாய்மார் மேல, முதியோர் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, இளையர் பிள்ளைகள் மேல, குமாரன் குமாரி மேல பரிசுத்த ஆவி ஊற்ற காலத்தை பெற்றுக்கொள்வதாக, சிறு பிள்ளைகள் மேல ஊட்டுவதாக. ஓ வல்லமை அப்பா, உங்களோட வல்லமை இழப்பதல் காலம், இழப்பதல் காலம். Jesus, hallelujah, kabarai, abiye, abiye, maleyaga, oliyo, ipolade, ipolade, abiye. Thank you, Lord. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரின் மேலே இறங்கினார், அந்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன், அப்பா ஒரு வித்தியாசத்தை கண்டடைந்தேன். இந்த மாலை வேளையில என் வாழ்க்கையிலே அப்பா பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறேன். பாவம் என்னை ஆட்கொள்ளாது, பாவம் என்னை மேற்கொள்ளாது, பாவ இச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்குள்ள வாழுகிறார், எனக்குள்ள கிரியை செய்கிறவர் பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவர். இந்த நாட்களே என் தேவன் ஆவியை என் மேல ஊற்றுகிறார், என் தேவன் ஆவியை என் மேல ஊற்றுகிறார். சத்துருக்களே எல்லாம் பொல்லாத ஆவியே என்னை விட்டு நீங்குவதாக, நீங்குவதாக. ஓ ரேகிரபாஷே மலையாக ஒளியோ ஆவியே. Thank you.
you, Lord. Thank you, Jesus. Oh, Lord. Thank you, Lord. Oh, la shabarakaso. Ima sokuriyantalava. இங்க ஒரு தாயை குறித்து கர்த்தர் காட்டுகிறார். மரண ஆவியிலிருந்து மரணத்துக்கு இடம் கொடுத்து தற்கொலை என்று சொல்லி கொண்டிருந்து உங்களை கர்த்தர் தொட்டு இந்த மாலவேல் இந்த கூட்டத்தில் வைத்திருக்கிறார். அன்பு மகளே, அன்பு தாயே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எல்லாம் பாவ சுவாபலிருந்து, சுவாப குணங்களிலிருந்து, பாவ சுவாப குணங்களிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தரோட முத்திரை உண்மையில இருக்கு. அன்பு மகளே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில வாழ்வ பிள்ளைங்களுக்காக உன் பாவத்தில் காதலன் காதலி இடத்துல ஏமாந்து போயிருந்த ஒரு சூழ்நிலை இருந்திருப்பேன். நான் ரொம்ப அவரை நினச்சி கொண்டு இருந்தேன் பாஸ்டர். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏதோ நடக்கல. இன்னைக்கு நீ கர்த்தரை தேட அன்பு மகளே, மனம் திரும்ப, மனம் திரும்ப, கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரோட விடுவிப்பார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, ஊழியத்துக்கு வர என்று சொல்லி நீ பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிற்கிறாய். உன்னோட ஊழியம் உன் போதகர் அழைப்பு கொடுக்கும் போது அதை நீ பிடிச்சுக்கொள். அன்பு மகனே, நீர் பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்து இன்னைக்கு கர்த்தரோட வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில தேவ பிள்ளை என்று, தேவகுமாரன் பிள்ளை என்று உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். 1 பேதுரு அதிகாரம் 2:9-10 கர்த்தர் காரில் இருக்கிற ஜனங்களுக்கு, சாதி ஜனங்களுக்கு உண்மளமாக சபையாரே ரட்சிப்பு அடையத்தக்கதாக உங்களை ஒளியாக மாற்றி வைத்திருக்கிறார். இந்த கோயம்பேடு பட்டணத்தில் இந்த சபையில உன்னை வைத்த காரணம் உன் மூலமாக நற்செய்தி அறிய வைக்க வேண்டும். உன் மூலமாக நற்செய்தி இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நில், திடன்கொள், திடர் மனதோடு தேவனை தேடு. அன்பு தாயே, ஓ தகப்பனாரே, சகோதரனே, சகோதரியே, வாலிப மகன் மகளே, கர்த்தர் பேசுகிறார். உனக்குள்ள ஒரு எழுப்புதல் காலம், எழுப்புதல் வந்து விட்டது. இது கடைசி காலம். வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்குதா? நல்லது. அது கர்த்தர் பெரிய காரியம் செய்வதாக. Thank you Jesus. Hallelujah. நின்ன வண்ணமாக முடிக்க போகிறேன். நான் சாட்சி சொல்லல, செபிக்கிறதுக்கும் அடுத்தது பாஸ்டர் செபிப்பார். Hallelujah. நின்ன வண்ணமாக 1 யோவான் அதிகாரம் 3:6-10 வரைக்கும். 1 யோவான் அதிகாரம் 3:6-10. 1 யோவான் அதிகாரம் 3, First John chapter 3 verse 6-10. வாசித்து பாருங்க, வாசிப்போம். ஹல்லேலூயா. எவர்களுக்கு தேவன் இல்லை, பாவம் செய்கிறவங்களுக்கும் அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்கிறவங்களுக்கும், பாவத்தில் ஈடுபடுறவங்களுக்கும், பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கும், பாவத்துக்கு தகன பலி செலுத்துறவங்களுக்கும், இவர்களுக்கு இந்த மாலை வேளையில சபையாரே, ஜனங்களே, நீங்க புதுசா வந்திருக்கலாம், புதிய முகமாக இருக்கலாம், உங்களை வர வைத்திருப்பாங்க. இவங்களுக்கு தேவன் இல்லை. நீர் பாவம் செய்கிறவர்களாக ஒரு நபராக இருந்தா இன்றைக்கு நீ மனம் திரும்ப, கர்த்தர் அதை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். என் பாவங்களை மனிதனை கடத்துறது, இன்னொரு நாட்டிலிருந்து வர வைத்து அசிங்கமாக இருந்து மனிதனை கடத்தி பொழப்பில வாழ்ந்து கொண்டிருக்கேன். என்னையே என் தேவன் தொட்டார். எத்தனையோ பேரை கடத்தி முதல் பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கு மாறில பால் கொடுத்து கொண்டிருக்கிற என் மனைவியிடத்துல பொய் சொல்லி கொண்டிருந்து
விடிய காலையிலே இந்த திருட்டு வேலையை என் நாட்டுக்கு, என் மலேசியா தேசத்துக்கு ஒரு துரோகம் செய்து விட்டேன், நான் மனம் திரும்பினேன். வாசிக்கணுமா? யார் பைபிள் வச்சிருக்கா? 1 யோவான் 1. தேங்க்யூ, சாரி. ஹல்லேலூயா. 3 வசனம் 6 ஐயா. யாரில் நிலைத்து இருக்கிறவன் அவரில் நிலைத்து இருக்கிறன். எவனோ, நீங்களோ இருக்கலாம், அவங்களா இருக்கலாம், உங்க தாயா இருக்கலாம், உங்களோட தாப்புனார் இருக்கலாம், உங்கள் மகளாக இருக்கலாம், உங்க மகனாக இருக்கலாம். இன்ற மாலை வேளையிலே கர்த்தர் பேசுறது. வாசிங்க. பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிறது எவனோ அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, என்னது? பிள்ளைகளே, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாம இருங்கள். பாவத்துல விழுந்துராதீங்க. தயவாக நீதியை கெஞ்சி கேட்கிறோம். மலேசியா பட்டணத்துல இருந்து போதகரவங்களிடத்துல கெஞ்சி கேட்கிறோம். அன்பான சபையாரே, விழுந்துராதீங்க, எழும்புங்க. ஊழியக்கார ஐயாவோட இருந்து சபையை கட்டுங்க. வரும்போது அங்க பார்த்த முதியர்கள் படுத்திருந்தாங்க. எனக்கு சொல்ல குறல ஐயா, பார்க்கும் போது மனம் உடைஞ்சு போய் கிடக்கிறேன். ஐயோ, இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறாங்களே, எவ்வளவு ஒரு பெரிதான ஊழியம் தருங்களா. முதியோர்களை பார்க்கிறது, பராமரிக்கிற ஒரு பெரிய ஒரு இருதயம். தெக்கிட்டார்களுக்கு நம்ம தான் ஆறுதல் செலுத்தணும். ஆமா பாஸ்டர், வாசிங்க அடுத்தது. நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல, நீதியை செய்கிறவன் நீதி உள்ளவனாக இருக்கிற போல நானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீங்களும் சொல்லுங்க, நானும் சபையார, நானும் நீதி உள்ளவர்களாக இருக்க போகிறோம். ராமின் சொல்லுமா? ராமின் சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பத்தல அல்லேலூயா. ஆமென். உயிர் வந்திருக்கு சபைக்கு. அடுத்தது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்படி இருக்கீங்களா? மனம் திரும்புவதை குறித்து சொன்னார்ல, பாவம் செய்கிறவர்கள் யாரு? பிசாசு இடத்துல. இது 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 1 நம்ம பார்க்கும்போது, பிசாசு தேவனோட பிள்ளை, தேவனோட ஆவி நிரப்பப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல கோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு பிடியில விழுந்து வலையில சிக்கி கொண்டிருக்கவனுக்கு அவன் பிசாசு குடும்பம். இந்த மாலை வேளையில நீங்க யாரோட பிள்ளை? நீதியுள்ள தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. வாசல் சொல்றாரு, நீதியுள்ள தேவனோட பிள்ளை. ராமன் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நான் நீதியுள்ள தேவனோட பிள்ளை, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை. என்னையே சொல்லுங்க, என்னையே இருள இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், பாவ சேத்துல இருந்தேன், பிசாசு கட்டுல இருந்தேன், பிசாசு கொடியில இருந்தேன். இன்றைக்கு தேவ வசனம் நீதி உள்ள பிள்ளையாக, அவர் ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளையாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு தான் இந்த மாலை வேளையில கர்த்தர் பேசுகிறார். மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவனுக்கு தேவன் இல்லைங்க. வசனம் அதுதான். பாவம் செய்யறதுக்கு தேவனே இல்லை, அவன் பாவத்தில் இருக்கிறான். ஆனா நீதி உள்ள பிள்ளைகள் நீதியை செய்கிறது, உண்மையே பேசுகிறது, உண்மையே சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகுணமாக கீழங்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. காலைவேளை ஜெபிக்கிறீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தியான நேரத்தில் ஜெபிக்கிறீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாலை வேளையும் ஜெபிக்கிறீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் எப்படி பிசாசு உங்களை பிடிச்சிருப்பான்? பிசாசு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம பாவம் செய்ய முடியாது. மின்விட்டு பின்னாலே பேசக்கூடாது.
அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், என்னை மரணத்திலிருந்து தூக்குக்கு கயிறுக்கு போட்டுட்டேன் பாஸ்டர், ஆனா ஆண்டவரை நிப்பாட்டி என்னை அவரோட பிள்ளையாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பாஸ்டர், விஷத்தை குடிச்சிட்டேன், ஆனாலும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும் போது தேவ ஆவியானவர் என்னை அனலாய் நிரப்பியிருக்கிறார். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்க்கிறார். பாவத்தில் ஈடுபடுறீங்களா? பாவை சிக்கி அடிமைத்தனமாக இருக்கீங்களா? மனம் திரும்ப சபையார, இது கடைசி நேரம். அல்லேலூயா. தேவனா இல்லை அசுத்த பாவமா? தேவனோட பிள்ளையா இல்லை சாத்தானோட பிள்ளையா என்று தான் இந்த மாலை வேளையில் தலைப்பு உங்களிடத்துல பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தேர்ந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், அடுத்தது ஒரு வாசனை வாசுங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆமென். அடுத்தது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிசாசோட கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் உங்களோட இருக்கிறாரா? தேவகுமாரன், தேவ ஆவி என்னோட இருக்கு பாஸ்டர் என்று ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு முழு உள்ளத்தோடு ஒப்பு கொடுங்க. தேவ ஆவியான என் மேலே பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களோட கூட பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். நம்ம ஆண்டவரோட பிள்ளை நம்ம பாவம் செய்ய மாட்டோங்க. விட்டு கொடுக்க தன்மை இருக்கும். அவன் செய்யறானோ செய்யட்டும். ஆனா நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இயேசு என்ற நாமம் உங்க நாவல் அதிகாரம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பேயை எப்படி விரட்டுவீங்க? வேப்பலை இலை இருக்கு பாஸ்டர், வேப்பலை இலை கையில வந்தா பேயை விரட்டுவோம் பாஸ்டர் என்று சொல்றீங்களா? பேய் உங்களை விரட்டிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், ஒரு பெரிய கட்டை வச்சிருக்கேன் பாஸ்டர், பேயை துரட்டுனா ஓடி போயிரும் பாஸ்டர்ன்றீங்களா? இல்லைங்க. கர்த்தர் நம்ம நாவல் அதிகாரத்தை வைத்தது. அல்லேலூயா. அப்பாலை போ பிசாசு, இயேசுன்ற நாமத்துல சொல்ல சொல்ல பிசாசு ஓடி போக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அதிகாரம் உங்கள்கிட்ட நான் கொடுத்திருக்கிறேன். எடுத்து பயன்படுத்துங்க. சபையை கட்டுங்க. போதகருக்கு ஒழித்த செய்கிறதுக்கு நீங்க தான் மன்னிக்கணும். யோசுவா ஐயாவை. அல்லேலூயா. மலேசியா தேசத்தில் வந்து அவர் கண்ணீரோடு வேதனையாக இருந்தார். அவர் என்ன பேசும்போது நான் சொன்னேன், அந்த மனுஷனை கொண்டு வாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அவரையும் கொண்டு வந்து என்னோட சகோதரனாக இணைத்து அவருக்கு தேவையான எல்லா காரியங்களும் நான் செய்து அவரை வழி நடத்தி, ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் சொல்லி ஆவியில் உணர்ந்தேன். ஏன் தேவ ஆவியான என்னோட கூட இருந்தேன். நான் ஆவியில் உணர்ந்தேன். இந்த உள்ள நல்ல தாசனை பயன்படுத்த ரெண்டு பேத்துக்கும் நான் பெரிய சபை இல்லை. எங்கள் ஐயாவுக்கு பெரிய சபை இருக்குது. ஐயா எங்களோட பெரிய சபையை வச்சுருக்காரு. என்னமோ சின்ன பொடியுமே தெரியாத பாப்பா மாதிரி நிற்கிறாரு அப்படியே. அல்லேலூயா. அந்த ரெண்டு பேரும் இவரும் அபராமன் நல்லா சுண்ணோண்டு சேச்சு. ஐயா ரொம்ப பெரிய சேச்சு இல்லை ஐயா, குட்டியோண்டு சேச்சு அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் நான் வரும்போது இவ்வளோ பெரிய அழகான இடத்த ஐயாவுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஒரு நாலேஜு. அதனால தான் பாஸ்டர் ஐயா வந்து அவரோட பிரசங்கத்தை பேசும்போது சாட்சி கொடுக்கும்போது நான் சொன்னேன், என்ன ஏன் மியூசிக் போடாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாஸ்டரை நீங்கள் அனுப்புங்க மலேசியா தேசத்துக்கு. எங்களுக்கு தெரியும் எப்படி உருட்டி எடுத்து இப்படி ஆக்குறதுன்னு. மலேசியா தேசத்தில் 20 மணி நேரம் சாப்பாடு. இப்போ இங்கே சென்னையிலே ஆவடியிலே அந்த அடியில் அந்த இடியில் அந்த முடக்கத்தில் இங்கே வந்து ஒரு ஐயா கூட்ட போய் என் வயிறு பெருசாச்சு. சாப்பிட முடியாத அளவுக்கு ஐயா காலில் விழுந்து முத்தம் கொடுக்குறேன் ஐயா, வேணுமா துணி வச்சு துடைக்கிறேன், விட்டுருங்க ஐயா அப்படின்னு. ஆனால் மலேசியா தேசத்துலாம் சீன சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஐயாவை நல்லா சைஸாக ஏற்றி அனுப்பணும். மெயின்டைன் பண்ணியிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு பலத்தை கரவழி கொடுப்போமா? அவர் நல்லவர். காட் பிளஸ் யூ. பாஸ்டர் பேசுவோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்க மோசஸ் ஐயா அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்கள்.
இது ஃபினிஷிங் ப்ரேயரா இல்லை சின்ன ஜெபம் மட்டும் கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவின் தகப்பனே ராஜா உம்முடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் நீ நல்லவராக இருக்கு. இதோ உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை விசேஷமாக உங்கள் பிள்ளைகள் மத்தியில் அப்பா நாங்கள் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் வழி நடத்தினீர். இந்த இருதயங்கள் ஆண்டவரை கலங்காது இருப்பதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். இந்த இருதயத்தை தேற்றி ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த இருதயம் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நல்ல ஒரு அருமையான இடத்து மட்டுமல்ல, அருமையான ஜனங்களை கொடுத்தீர், அருமையான பிள்ளைகளை நீ தேர்த்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தத்தோடு தேவனோட கருத்துக்கொள்ள இன்னும் அதிகமாய் அன்போடு ஆண்டவரே அப்பா நீர் வழி நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பும் சமாதானம் கிருபையும் எப்பொழுதும் அவரோடு இருக்கும்படியாக உம்முடைய அன்பின் கருத்தில் போய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன். யாரெல்லாம் மனம் திரும்பணும், எல்லோரையும் மன்னிக்கிறேன், நான் மனம் திரும்பணும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் கடைசியாக அவங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நாம் யாவர் அமரலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 2 முக்கியமான ஊழியங்கள் நடக்குது. ஏன்னா முதியோர் இல்லம் நடக்குது, சபை நடத்துகிறோம். சபை கடந்த ஒரு 4 மாதங்களாக இந்த இடத்துல நம்ம சபையை நடத்தி கொண்டு வருகிறோம். இங்கே பார்க்குற ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய மலேசியா தேசத்துலேருந்து வந்திருக்கிற ஊழியர்கள், மற்ற இடங்கள்லேருந்து, சென்னையிலேருந்து, மற்ற பகுதியிலிருந்து வந்த ஊழியர்கள் ஒரு 4 மாதமாக தான் இங்கே இந்த மாதிரி இருக்குது. அதுவும் இந்த ஷெட்டெல்லாம் போட்டு இப்போ தான் ஒரு மாதமாக இருக்குது. அதுக்கு முன்பதாக ஒரு காலி லேண்டு தான். கர்த்தருக்கு கிருபையாக இந்த இடத்துல சபையை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த இடத்துல முதியோர் இல்லம் சபை ஊழியங்கள் நடக்குது. இதில் பிரதானமாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் தான் இதை வந்து முதியோர் இல்லத்தை இங்கே நடத்தி கொண்டு வருகிறார்கள். என்னுடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த முதியோர் இல்லமும் சரி, இதில் பிரயாசப்பட்டு இந்த இடத்த இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப டவுனான ஏரியா, இதில் மண் கொட்டி இவ்வளோ தூரம் தூக்குறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இரவு பகலாக அது உழைத்து இந்த இடத்த இந்த மாதிரியாக ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருடைய உழைப்பு முயற்சி ரொம்ப அதிகம். அவரோடு கூட வாலிப பிள்ளைகள் ரொம்ப தோள் கொடுத்தாங்க. கடுமையான வேலை எல்லாம் நைட்டு பகல் பார்க்காம இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து செஞ்சது கிடையாது. பிரசங்கத்தோட என்னையும் அவங்க வந்து ரொம்ப எதுவும் வேலை செய்யணும்னு சிரமப்படுத்துறது கிடையாது. அவங்க எல்லாம் இவ்வளோ தூரம் நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். மட்டுமா கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். இதற்காக தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஜெபமாக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சகரியா வந்திருக்கிறாங்க. முன்பதாக வந்து இந்த முதியோர் இல்லத்தையும் இந்த சபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக வந்து சுருக்கமாக அவருக்கு ஜெபிக்க முடியாதுன்னு கேட்டுக்கொள்கிறேன். நம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த ஊழியத்திற்கு வந்து இன்றைக்கு இவர்களை காணும்படியாய், இவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முதியோர் இல்லத்தில் இருக்கிறதான எல்லா வயதான தாய்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கண்ணின் மணியைப் போல இவர்களை கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நீங்கள் வெறுக்கிறது இல்லை ராஜா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கீங்க ராஜா. கர்த்தாவே, இவர்கள் படுகிற உபத்திரவங்களும் பாடுகளையும் கர்த்தர் அறிந்து நல்லதொரு அடைக்கல பட்டணமாக நீர் தந்த தயவுகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறேன். இவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒருவேளை இந்த 2025 செப்டம்பர் மாதத்தில் குறைவுகள் இருக்குமே, ஆனால் வருகிற நாட்களில் இந்த முதியோர் இல்லத்தில் ஒரு குறைவுகள் இல்லாதபடி கர்த்தாவே
கர்த்தாவே இதை நடத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் கர்த்தாவே பொக்கிஷத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராக. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த முதியோர் இல்லத்தை தாங்கும்படியாய் யார் யாருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசியிருக்கின்றீரோ, யார் யார் பொருத்தனை பண்ணியிருக்கிறார்களோ அவர்கள் நிறைவேற்றும்படியாய் தாங்கும்படியாய் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த முதியோர் இல்லத்துக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா பிசாசின் தந்திரங்களும் மனுஷ சூழ்ச்சிகள் யாவையும் கர்த்தர் வேறறுத்து போடுவீராக. ஒரு நாளும் இவர்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே கர்த்தர் இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே வேண்டிய எல்லா வசதிகளையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே இந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே சபையில் இருக்கிறதான கருவில் இருக்கிற குழந்தை முதற்கொண்டு கர்த்தாவே முதிர் வயதாக இருக்கிறதான சகல ஆத்துமாக்களையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இவர்கள் குறுகாதபடி நாளுக்கு நாள் விருத்தி அடையத்தக்கதாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குவீராக. கர்த்தாவே உம்முடைய ஊழியருக்கு நீர் தந்த தரிசனங்களும் திட்டங்களும் நிறைவேறட்டும் ராஜா. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிறதான எல்லா மந்திரங்களும் இயேசு நாமத்தினாலே வேற இருக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய வல்லமையானது இவர்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய வல்லமையானது இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் ராஜா. சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் எழும்பி கட்டும்படியான இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. கர்த்தாவே உமக்கு சாட்சியாக ஒவ்வொரு நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஊழியருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பீராக. எண்ணெய் மாவும் கர்த்தாவே குறைவில்லாதபடி கர்த்தாவே நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ராஜா. கர்த்தாவே இந்த ஊழியத்திலும் ஊழியருடைய குடும்பத்திலும் முதியோர் இல்லத்திலும் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்னாலும் நிலைத்திருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.